தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வண்ணத்தமிழின் அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் நம்ம வாகினியை தூக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா, சரி, இந்த தடவை நான் சொல்லல, உங்களுக்கு ஒரு சான்ஸ். நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் எங்க போறோம் அப்படின்னு. நான் சில க்ளூ தர்றேன். இது கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. கோயம்புத்தூருக்குள்ளதான் போயிட்டு இருக்கிறோம். காந்திபுரத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் தள்ளி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஃபேமஸான கோயம்புத்தூர் ஜிசிடி காலேஜை தாண்டி வரணும். இதுக்கு இன்னொரு குழு அங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியும் தாண்டி வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நவாவூருக்கு பக்கத்துல இருக்கு. பாரதியார் யூனிவர்சிட்டியை தாண்டி தான் போகணும். இதுக்கு பக்கத்துல அரசு சட்டக்கல்லூரி இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப நம்ம இருக்கக்கூடியது நவாவூர் பிரிவுல. சோ நவாவூர் பிரிவு தாண்டி பாரதியார் யூனிவர்சிட்டி பக்கத்துல சட்டக்கல்லூரிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா, கரெக்டுங்க. கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. இந்த வாரம் நம்ம மருதமலைக்கு தான் போக போறோம். ஆமா, மருதமலைக்கு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலங்கள்ல ஒண்ணு மருதமலை. இப்ப நம்ம சரியா எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நவாவூர் பிரிவை தாண்டி பாரதியார் பல்கலைக்கழகம் அந்த சாலையின் வழியாக நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த ரோடு பாத்தீங்கன்னா உண்மையாவே ரொம்ப அமைதியா பிளசண்டா இருக்கும். நம்ம யூனிவர்சிட்டிக்கு நெருங்கிட்டோம். இங்க அண்ணா பல்கலைக்கழகமும் கூட இருக்கு. அத ஒட்டுன காம்பவுண்டே தான் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி. பாரதியார் யூனிவர்சிட்டி அது கிடக்குதுங்க. அப்படியே ஒரு நூற்றுக்கணக்கான ஏக்கருக்கும் மேல பறந்து விரிந்து அழகா இருக்கும் இந்த யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில தான் நான் என்னோட எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி எல்லாமே பண்ணேன். இந்த ரோடு கிட்டத்தட்ட எனக்கு 20 வருஷம் அத்துபடி. இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல அந்த மருதமலையுடைய போற வழி, மருதமலைக்கு செல்லும் வழி அப்படின்னு ஒரு பதாகை வச்சிருப்பாங்க. அதை தாண்டினோம்னா நம்ம யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் வந்து பார்க்கலாம். இதோ பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயில். இங்கதான் என்னுடைய அறிவு கண்ணை திறந்தது இந்த நுழைவாயில் தான். இந்த சாலையில நான் 20 வருடங்களுக்கும் மேற்பட்டு என்னோட பயணத்தை தொடங்கியிருக்கேன். இந்த சாலையில என்னுடைய கால் படாத இடமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட குவார்டர்ஸ். அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இருப்பாங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கும், இன்டர்நேஷனல் ஹாஸ்டல் இருக்கும். நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும். நிறைய மயில்களை வந்து பார்க்கலாம். இதுக்குள்ள போனோம்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா அப்படின்ற சந்தேகம் கூட வரும். அவ்வளவு அழகா ரம்யமா இந்த இடம் வந்து இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோடு இது. பாரதியார் யூனிவர்சிட்டி ஆகட்டும், மருதமலை சாலை ஆகட்டும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த இயர் ஆஃப் 2004ல நான் முதன்முறையா கோயம்புத்தூருக்கு வரும்போது என்சிசி பரேடுக்காக பாரதியார் யூனிவர்சிட்டியில இருந்து நாங்க வந்து ஜாகிங் போனோம். இங்க இருந்து மருதமலைக்கு வந்து ஜாகிங் போனோம். மறக்க முடியாத நினைவுகள், பரேடு கேம்ப்ல போன நினைவுகள். எப்பயுமே அந்த நினைவுகள் பசுமை மாறாம இருக்கும். இப்ப நம்ம போற சாலை பாத்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியை தாண்டி எங்க பக்கத்துல நிறைய சித்த மருத்துவங்கள் வந்து வச்சிருப்பாங்க. அப்புறம் நம்மளுடைய சட்டக்கல்லூரி இருக்கும். சட்டக்கல்லூரியை தாண்டணும்னா இதுதாங்க அதனுடைய என்ட்ரன்ஸ். இப்ப நம்ம மருதமலையினுடைய எல்லைக்குள்ள வந்துட்டோம். பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வெளியூர்ல இருந்து மருதமலைய தரிசிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவங்களோடு சேர்ந்து நம்மளும் போயிட்டு இருக்கோம். இந்த முறை கோயிலுக்கு போறதுக்கு நான் மதியத்துக்கு மேல சூஸ் பண்ணேன். ஏன்னா காலையில சரியா திட்டமிட முடியல. அதனால மதியம் ஒரு 2 மணி போல நம்ம வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பாக்குறது வந்து மருதமலையினுடைய அடிவாரம். இதுதாங்க பஸ் ஸ்டாண்டு. இங்க வந்து மினி பஸ் இருக்கு, பெரிய பஸ்ஸஸ் இருக்கு. நம்ம காந்திபுரம் முக்கடத்துல இருந்து எப்பயுமே வந்து மருதமலைக்கு பஸ் அவைலபிளா இருக்கும். வெளியூர்கள்ல இருந்து வரக்கூடிய பக்தர்கள் தங்கி ரெஃப்ரெஷ் ஆகி வர்றதுக்கான விடுதிகளும் இங்க குறைந்த கட்டணத்திலேயே நிறைய விஷயங்கள் வந்து இங்க வச்சிருக்காங்க. இப்ப நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா மருதமலையினுடைய அடிவாரத்துல நிறைய கடைகள் இருக்கும். இங்க ஒரு பேரிகேட் போட்டிருப்பாங்க. இங்க இருந்துதான் வந்து 2 வீலருக்கு போகணும்னா ரைட் சைட்ல போகணும், நடந்து போகணும்னா ஸ்ட்ரெயிட்டா போகணும். 2 வீலர் 4 வீலரும் இதுதாங்க கோயிலினுடைய நுழைவாயில். இந்த நுழைவாயின் வழியா தான் நம்ம 2 வீலர் 4 வீலர் பஸ்ஸுக்கு போறவங்க வந்து இந்த நுழைவாயில் வழியா தான் போகணும். இது சமீபத்துல கட்டின நுழைவாயில் தான். நடந்து போகிறதா இருந்ததுன்னா இந்த நுழைவாயில தாண்டி நேரா போனோம் அப்படின்னோம்னா நடந்து போற பாதை வந்து இருக்குங்க. இது வந்து படிக்கட்டுகளால் நிறைந்த பாதை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பக்தர்களுக்காக 2 விஷயத்தையும் நம்ம காட்ட போறோம். எப்படி நடந்து போற வழி எது, அதே மாதிரி 2 வீலர் இல்லைன்னா பஸ்ல போற விதம் எப்படி அப்படின்றத நம்ம காட்ட போறோம். இப்ப நம்ம நடந்து போறதுக்காக வந்தாச்சு. வண்டியை ஒரு ஓரத்துல போட்டுட்டு நின்றுக்கோங்க. இதுதாங்க மருதமலை ஏறுவதற்கான முகப்புங்க. முதல் வாயில் வந்து இதுதான். இங்க இருந்துதான் நம்ம வந்து மேல ஏறி போகணும். இங்க நம்ம செப்பல்ஸ் எல்லாமே, காலடிகளை எல்லாமே இதோட வலது பக்கத்துல காலடி பாதுகாப்பு இருக்கு. அங்க நம்ம கழட்டி விட்டுட்டு போகலாம். இந்த மக்கள் மாதிரி இந்த மாதிரி முன்னாடி எல்லாம் போட்டு போகாதீங்க. அதுக்காக நிர்வாகம் தனியா இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நீங்க செப்பலை வந்து கழட்டி விட்டுட்டு போகலாம். இப்ப நம்ம படிக்கட்டு ஏற ஆரம்பிச்ச உடனே நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மயில் மண்டபம் வந்து பார்க்கலாம். முருகனினுடைய வாகனமான மயிலுக்காக ஒரு மண்டபம். இதுதான் முதல் மண்டபங்க.
இந்த அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணி பாருங்க. முருகனுடைய வாகனமான இந்த மயில் சிலையை ரொம்ப அழகா இங்க வடிவமைச்சு வச்சிருப்பாங்க. அந்த மயிலுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம வந்து இப்ப நம்ம பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறோம். இது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய ஒரு மலை கோயில், முருகன் கோயில். இங்க பாத்தீங்கன்னா வனவிலங்குகள், யானை, சிறுத்தை நடமாட்டம் வந்து இங்க அதிகமா இருக்கும். அதனால நேரம் காலம் பார்த்துதான் இந்த நடைப்பயணத்தை வந்து நம்ம மேற்கொள்ளணும். வனத்துறையினரும் இங்க அப்பப்ப நமக்கு வந்து ஆலோசனை பண்ணி பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் தோன்றி விநாயகர். தான் தோன்றி விநாயகர் கோயிலுக்கு தாங்க நம்ம 2வது மண்டபம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த விநாயகர் வந்து பயங்கர ஸ்பெஷல். இப்படி ஒரு விநாயகரை நீங்க தமிழகத்துல பார்த்திருக்கவே மாட்டீங்க. இங்க முன்னாடி காவல் தெய்வங்கள், நாகர் சிலைகள், அந்த மாதிரி நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா தான் தோன்றி விநாயகர். இது பாத்தீங்களா, நல்லா பாருங்க. இங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஆரமார்க்கு நான் காட்டுறேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தான் தோன்றி விநாயகர். இவருக்கு வெறும் தலை மட்டும்தான் இருக்கும், உடம்பு இருக்காது. இவர் வந்து சுயம்பா தோன்றுனவங்க. பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். வணக்கம். இப்ப நம்ம இருக்கிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருதமலையினுடைய அடிவாரத்துல இங்க இருந்து நம்ம ஏற ஆரம்பிப்போம். இங்க ஏறின உடனே முதல்ல வந்து தான் தோன்றி விநாயகர் அப்படின்னு ஒருத்தர் இங்க இருப்பாருங்க. இந்த தான் தோன்றி விநாயகருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விநாயகருக்கு எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த விநாயகர் கோயில்ல ஆதி சிலையாக வெறும் தலை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் இந்த கருவறையில இருப்பாங்க. அதுக்கப்புறமும் ஒரு பெரிய விநாயகர் சிலை இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. இது தான் தோன்றி விநாயகர்னு சொல்லுவாங்க. இந்த விநாயகருக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலை மட்டும் இருக்கக்கூடிய விநாயகரினுடைய தும்பிக்கையானது இதோ மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த மருதமலையான நோக்குன மாதிரி இருக்கும். அந்த தும்பிக்கை அந்த பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கும். சோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல்ல காட்டு வழி பயணத்தின் போது யாரும் வழி மாறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த தான் தோன்றி விநாயகர் மருதாச்சல மூர்த்தியை பார்ப்பதற்காக, வழிவிடுவதற்காக அமைக்கப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் தோன்றி விநாயகரை சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மருதமலைக்கு படிக்கட்டு வழியா ஏறி போறோம். இந்த படிக்கட்டுகளினுடைய எண்ணிக்கை 837 படிக்கட்டுகள் இருக்கு. இது பழனியில இருக்கக்கூடிய படிக்கட்டுகளை விட அதிகம். இப்ப அந்த படிக்கட்டின் வழியா தான் நம்ம பயணத்தை மேற்கொள்ள போறோம். இந்த மருதமலைக்கு போறதுக்கு மொத்தம் 2 வழிகள் இருக்கு. ஒண்ணு படிக்கட்டு வழியா நம்ம போகணும். 837 படிக்கட்டுகளை ஏறி போகணும். இந்த படிக்கட்டுல இன்னொரு சிறப்பு இருக்குங்க. இது என்ன அப்படின்னா, 18 படிக்கட்டுகள் இருக்கு. அதாவது இப்ப நம்ம வாங்க போகலாம். இந்த படிக்கட்டுகளின் வழியாக மருதமலைக்கு ஏறலாம் வாங்க. இப்ப நம்ம போக போறது மருதமலையினுடைய 2வது மிக முக்கிய சிறப்பான இடம். இந்த மாதிரி தொடர்ந்து சிறப்பான இடங்கள் பாத்தீங்கன்னா தமிழகத்துல வேற எந்த கோயிலையும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரே கோயில்ல வித்தியாசமான சிறப்பு தலங்களை கொண்டது மருதமலை கோயில் தாங்க. அப்படி என்ன போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம தான் தோன்றி விநாயகரை பார்த்துட்டோமா, அது ஒரு வித்தியாசமான விநாயகர். இப்ப நம்ம பார்க்க போறது 18 படிக்கட்டுகள்ங்க. ஒரு வழியா இந்த 18 படிக்கட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த 18 படிக்கட்டு என்னங்க அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த 18 படி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது சுவாமி ஐயப்பன், சாஸ்தாவான ஐயப்பனுக்கு தான் 18 படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு 18ஆம் படி கருப்பு அப்படின்ற காவல் தெய்வத்தையும் நமக்கு நினைவு கூறுவாங்க இல்லைங்களா. அந்த 18 படிக்கட்டுகள் தான் இங்க அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த 18 படிக்கட்டுகளை நம்ம மிதிச்சாலே சாஸ்தா கோயிலுக்கு சென்ற புண்ணியமும் 18ஆம் படி கருப்பனை தரிசித்த புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். இங்க கரெக்டா பாத்தீங்கன்னா 18 படிகள் அப்படியே உங்களுக்கு வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. இதுல பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை சூடமேற்றி வரிசையா ஏத்தி வச்சு 18 படிக்கட்டுகளையும் ரொம்ப பயபக்தியோடு ஏறி தங்களுடைய கோரிக்கைகளை எல்லாமே முறையிடுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்பாடா, ஆமாங்க, 18 படிக்கட்டுகள் உண்மையாகவே இங்க நிறுவப்பட்டிருக்கு. இந்த 18 படிக்கட்டுகளையும் மக்கள் தங்களோட பக்திய உண்மையாவே ரொம்ப பரிபூர்ணமா செலுத்துவாங்க. ஏன்னா 18ஆம் படி கருப்பு அப்படின்றது அந்த கருப்பசாமி, காவல் தெய்வமான கருப்பசாமியை தாண்டி தான் நம்ம எந்த ஒரு தெய்வத்தையும் அணுக முடியும் அப்படின்றது ஒரு தமிழர்களுடைய ஐதீகம். அதன்படி இந்த 18 படிக்கட்டுகளை தரிசி நம்ம இப்போ 2 வீலர் வழியா மலை மேல ஏறி போகலாம். அது எப்படி போகலாம் அப்படின்னு காட்டுறேன். இது வந்து கோயிலினுடைய நுழைவாயில். இந்த நுழைவாயில் வழியா நம்ம 2 வீலர் அண்ட் 4 வீலருக்கு வந்து டிக்கெட் வாங்கணும். 2 வீலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாயும், 4 வீலருக்கு 20 ரூபான்னு நினைக்கிறேன். 20 ரூபாயும் நம்ம கொடுத்து வந்து இங்க என்ட்ரன்ஸ்லயே வச்சிருப்பாங்க. அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம மேல போகணும். அதே மாதிரி இப்ப நான் 2 வீலரும் இல்ல 4 வீலரும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. மினி பஸ்ஸும் பெரிய பஸ்ஸும் பாத்தீங்கன்னா அங்க அடிவாரம் வரைக்குமே வரும். அங்க இருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் நடந்து வந்துட்டு
வந்துட்டு அப்புறம் அறநிலைத்துறை வச்சிருக்கக்கூடிய அந்த பேருந்து வசதிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம போறது வந்து என்னுடைய சொந்த வாகனத்துல தான் போயிட்டு இருக்கேன், டூ வீலர்ல தான் போயிட்டு இருக்கேன். என்ன வாரத்துல ஒரு தடவையாவது இந்த கோயிலை வந்து பாத்திரலாம். ஏன்னா முருகனோட பெயர்ல அவனை பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த டூ வீலர்ல அதிகாலையிலயும் மதியத்துக்கு மேல சாயந்தரம் பொழுதுலயும் அப்படியே இந்த மலை மீது ஏறுகின்ற ஒரு பயணம் வந்து ரொம்ப ரொம்ப அலாதையானது. அடர்ந்த காடுகளுக்கு நடுவுல இந்த ரோடே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அப்படியே ரொம்ப இதமா இந்த பயணம் வந்து இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு தளம் மருதமலை. வண்டியில கொஞ்சம் தூரம் வந்தோம்னா பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல இடும்பன் சன்னதி வந்து இருக்கும் பாருங்க. இது வந்து நடந்து வரும்போது கரெக்டா அந்த படிக்கட்டுகளின் வழியாக வந்தானாலும் இடும்பன் சன்னதி வரும். இல்ல நம்ம டூ வீலர்ல வந்தோம்னாலும் இடும்பன் சன்னதியை நம்ம பார்த்து வணங்கிட்டே போகலாம். இப்ப நம்ம டூ வீலர்ல வந்ததுனால நம்ம இடும்பன் சன்னதிக்கு வந்திருக்கோம். இடும்பன் சன்னதின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சன்னதி முருகன் கோயில்ல. நிறைய பேருக்கு இடும்பன் வரலாறே தெரியறது இல்ல. மருதமலையினுடைய ஒரு மூன்றாவது முக்கியமான இடமாக இந்த இடும்பன் சன்னதி பார்க்கப்படுகிறது. இடும்பன் அப்படின்றது யாரு அப்படின்னா இடும்பன் இடும்பி அப்படின்ற ஒரு அசுர குலத்து ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர் யாரு, எதுக்கு எல்லா முருகன் கோயிலையும் இடும்பன் சன்னதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சூரபத்மனை அழிச்சவர் தான், வதம் செஞ்சவர் தான் நம்ம முருகப்பெருமான். அந்த சூரபத்மனுடைய ஆசிரியர் தான் இந்த இடும்பன். இப்போ சூரபத்மன் மட்டும் இல்ல, நிறைய இது மாதிரியான மாணவர்களை எல்லாருமே அழிச்சதுக்கு பிறகு கடைசியா இருந்தவர் தான் சூரபத்மன். சூரபத்மனையும் முருகன் வந்து வதம் செஞ்சுட்டாரு இல்லையா. அதுக்கப்புறம் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு இவர் வந்து ஒரு சிவபக்தனா மாறுறதுக்கு பாக்குறாரு. அப்போ சிவனை நோக்கி தவம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பொதிகை மலைக்கு போறாங்க. இடும்பன் அந்த பொதிகை மலையில அகத்திய முனிவரை சந்திக்கிறாரு. அங்க வந்து பொதிய மலையில் இருந்த அகத்தியர் சிவனை நோக்கி தவம் இருப்பதற்காக முருகன் கிட்ட ஒரு வரம் கேட்கிறாங்க. அப்ப முருகன் வந்து சிவமலை சக்தி மலை அப்படின்ற ஒரு 2 மலைகளை வந்து அகத்தியருக்கு கொடுக்குறாங்க. இப்போ அகத்தியர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பூர்சவனம் அப்படின்ற இடத்துல புதிய மலைக்கு முன்னாடியே இருக்கு. அந்த பூர்சவனத்துல வந்து அந்த மலைகளை வச்சுட்டு புதிய மலைக்கு வந்து போயிடுறாரு. இப்ப இடுமன் வந்து எப்படியாவது நம்ம சிவபெருமானினுடைய முருகனினுடைய அருள் பெறணும் அப்படின்னுட்டு நம்ம புதிய மலையில இருக்கக்கூடிய அகத்தியரை வந்து பார்க்க வர்றாங்க. அப்ப அகத்தியர் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா பூர்சவனத்துல வைக்கப்பட்ட அந்த சிவமலையையும் சக்தி மலையும் நீ எடுத்துட்டு வந்து புதிய மலையில வச்ச அப்படின்னா உனக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம இடுமனும் இடும்பியும் என்ன பண்றாங்கன்னா அந்த சிவமலையும் சக்தி மலையும் தூக்கிட்டு வர்றாங்க. இப்படி வரும்போது வர்ற வழியில அவங்கனால அந்த பாரத்தை தாங்க முடியாம அந்த பாரத்தை ஒரு இடத்துல இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மலைகளை தூக்க முயற்சி செய்யும் போது அவங்கனால அந்த மலைகளை தூக்கவே முடியல. என்னடான்னு பார்த்தா அந்த ஒரு சிவமலையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒரு குச்சியை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறான். டேய் யாரா நீ, மலையை விட்டு இறங்கு, நான் இந்த மலையை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த சிறுவன் வந்து மறுத்து இடுமன் கிட்ட சும்மா வம்படி அளந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து இடுமிக்கு ஒரே கோபம் வருது. நான் அவங்க வந்து முருகனுடைய அருளை பெறுவதற்காக இந்த மலைகளை நாங்க தூக்கிட்டு போறோம், நீ இப்படி எங்களை இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு அப்படி சொல்லவே அந்த சிறுவன் தன் கையில இருந்த குச்சியை வச்சு இடுமனை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த அடியினால இடுமனுடைய உயிரே போயிருது. இதை பார்த்த இடுமிக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா மிகப்பெரிய அசுரர்களுக்கு எல்லாமே ஆசிரியராக இருந்த இடுமனையே ஒரே ஒரு அடியில கொண்டு இருக்காருன்னா இவர் ஒரு சாதாரண குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இது அந்த முருகன் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சு மனசார வழிபட முருகன் மயில் மீது இருக்கிறது மாதிரியான காட்சிகளை இந்த இடுமனுக்கும் இடுமிக்கும் கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா முருகன் வந்து ஒரு வாக்கு தர்றாரு. அதாவது அசுரர்களை எல்லாம் அழித்ததுக்கு அப்புறம் அசுரர்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரியராக இருந்தவர் தான் இடுமன் இல்லையா. இடுமன் முருகனும் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக சிவசக்தி மலையை வந்து தாங்கி வந்திருக்கார். அசுரர்களுக்கு எல்லாமே ஆசிரியராக இருந்து கடைசியில அந்த தவறை உணர்ந்து இறையருள் பெறணும் அப்படின்றதுக்காக அகத்தியர் மூலமா தங்களை சந்திக்க வந்தாங்க இல்லையா. அவருடைய பெரிய மனதை கருத்தில் கொண்டு முருகப்பெருமானை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் அனைவரும் இடும்பனுக்கு காவடி மூலமாக தங்களுடைய பாரத்தை எடுத்துட்டு வந்து இடும்பனுக்கு சமர்ப்பித்ததுக்கு அப்புறம்தான் முருகனை போய் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு வரத்தை வந்து கொடுக்கிறாருங்க. நமக்கு மனசுல எத்தனைதான் பாரம் இருந்தாலும் அந்த பாரத்தை காவடி மூலமாக எடுத்துட்டு வந்து இடுமன் சன்னதிக்கு நம்ம அர்ப்பணிச்சுட்டு அவருடைய அனுமதி பெற்றுதான் நம்ம முருகனை போய் சந்திக்க முடியும். அப்படி மருதமலையினுடைய 3வது சிறப்பாக இந்த இடுமன் சன்னதி இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா குதிரை குளம்படி. அந்த குதிரை குளம்படியை பத்தி உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்றேன், வாங்க பார்க்கலாம். எல்லா விலகி இக்கடம் போக ஐயா இருக்குமா ஈசா சரணம் கந்தா சரணம் கதிர்வேலா சரணம் கந்தா சரணம் கதிர்வேலா சரணம் வீதிக்கு வர கொடுத்தலாமா?
தமிழ் கோயில்ல அர்ச்சனைகளை அழகு தமிழ்ல அழகா அர்ச்சனை செய்யக்கூடிய நம்ம இடும்பன் விக்னேஸ்வரன் அண்ணாவுக்கு ஒரு பெரிய நமஸ்காரங்கள். வாழிய தமிழ், வாழிய தமிழ். இப்ப கூட பாத்தீங்கன்னா இடும்பனுக்கு நேர்த்தி கடனாக ஒரு பால் காவடி எடுத்துட்டு பால் குடம் எடுத்துட்டு ஒரு பக்தை வர்றாங்க. அவங்க இடும்பன் சன்னதியை பார்த்துட்டு தான் நம்ம மருதாச்சலமூர்த்தியை வந்து பார்க்க போறாங்க. இங்க ஒரு பெரியவர் வர்ற பக்தர்களுக்கு அவள், பொட்டுக்கடலை, அப்புறம் வெல்லம் சேர்ந்த பிரசாதத்தை வந்து கொடுக்குறாங்க. அதை நம்மளும் வாங்கி சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியா அடுத்து நம்ம முருகப்பெருமான பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது மருதமலையினுடைய அடுத்த சிறப்பு குதிரை குளம்படி அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை குளம்படி அப்படின்னா நான் முதல் உங்களுக்கு காட்டுறேங்க, வாங்களேன். இது பாத்தீங்கன்னா குதிரை பாத இளைப்பாறு மண்டபம். இங்க ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒவ்வொரு நினைவுகளா ஒவ்வொரு மண்டபம் வச்சிருக்காங்க. பக்தர்கள் வர்றவங்களுக்கு ஒரு இளைப்பாடுறதுக்காக வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா குதிரை பாத இளைப்பாறு மண்டபம். இது ஒரு குதிரையினுடைய கால்தடி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரையினுடைய பாதம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு குதிரையினுடைய காலை இங்க வச்சதுன்னா ரொம்ப சரியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு பாறையில ஒரு குதிரையினுடைய கால்தடம் பதிஞ்சது மாதிரி இருக்குங்களா. குதிரை பாத இளைப்பாறு மண்டபம் இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருதமலையில ஒரு காலத்துல நிறைய செல்வ செழிப்பா இருந்திருக்கு. அந்த நிறைய நகைகள், பணங்கள், மத்ததெல்லாம் இருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட திருடர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு காலத்துல இங்க வந்து திருடுறதுக்காக வந்திருக்காங்க. திருடிட்டு அவங்க போற வழியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம இறைவன் முருகனே குதிரையில வந்து எப்பயுமே நமக்கு வந்து முருகனுடைய வாகனம் மயில் அப்படின்னே சொல்லிட்டோம். ஆனா முருகன் ஒரு மிகப்பெரிய மாவீரன் அப்படின்றது நம்ம தமிழர்கள் எல்லாருமே மறந்துட்டோம். அவன் வந்து யானை மீது வந்து போர் செய்தவன். அதே மாதிரி இந்த திருட்டு சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்ட முருகன் குதிரையில ஏறி வந்து அந்த திருடர்களை புடிச்சு அந்த செல்வத்தை கோயிலையே சேர்த்ததா ஒரு ஐதீகம் இருக்கு. அப்படி குதிரையில வரும்போது ஒரு பாறையில அந்த குதிரையினுடைய கால் தடம் பதிந்த இடம் தான் இந்த குதிரை குளம்படி. அந்த திருடர்களையும் அவர் வந்து கல்லா சபிச்சிட்டாரு. அந்த திருடன் வந்து கல்லா மாறிட்டாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த குதிரை குளம்படியினுடைய ஒரு வரலாறு. முருகனே திருடர்களை வந்து குதிரை மீதேறி வந்து பிடிச்ச ஒரு வரலாறு மருதமலைக்குத்தான் அந்த சிறப்பு உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது மருதமலையான இடும்பனுடைய தரிசனத்துக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து மருதமலை ஏறுறோம் நம்மளோட 2 வீலர்ல. இது பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே எனக்கு அதிகாலையில இங்க சன்ரைஸ் வரும். அந்த சன்ரைஸை பாக்குறதுக்காக பல நாட்கள் நான் 5 மணிக்கே கிளம்பி இங்க அடிவாரத்துக்கு வந்துருவேன். 6 மணிக்கு தான் இங்க நடை திறப்பாங்க. 6 மணிக்கு மேலதான் விடுவாங்க. சோ இந்த பாயிண்ட் தான் இங்க சன்ரைஸ் பாக்குற பாயிண்ட். ரொம்ப சூப்பரா இருக்கும். பல நாட்கள் இங்க சன்ரைஸ் பாக்குறதுக்காக நான் வந்து காத்துட்டு இருந்தேன் காலங்கள் உண்டு. நம்ம வந்துட்டோம், மருதமலையினுடைய கோயிலினுடைய அடிவாரத்துக்கு வந்துட்டோம், மலை ஏறி வந்துட்டோம். இதுதாங்க கோயிலோட மலை மேல இப்ப நம்ம இருக்கோம். அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையில மத்தியில அப்படியே சென்ட்ரலா அந்த கோபுரம் வந்து இருக்கும். பின்னாடி சூரிய பகவான் தன்னுடைய 1000 கரங்களை அப்படியே நீட்டி வாமா வண்ணத்தமிழ் அப்படின்னு கூப்பிடுறது மாதிரி எனக்கு இருக்கு. எப்பயுமே மருதமலைனாலே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இப்போ கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடந்ததுக்கு அப்புறமும் இப்பதான் நான் முதன்முறையாக வர்றேன் இந்த கோயிலுக்கு. எப்பயுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கோயில். இங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா 2 வீலர் அண்ட் 4 வீலருக்கான பார்க்கிங் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம மிதியடிகளை எல்லாமே இங்க நம்ம வச்சிடலாம். இது எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும். இது அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் தான் இதை பாத்துக்கிறாங்க. கரெக்டா டோக்கன் கொடுத்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம செப்பல் அங்கங்க கண்டேத்தமா போட்டு போக வேண்டாம். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு செல்ல வச்சுட்டு போகலாம். இந்த இடங்கள் எல்லாமே இந்த ஓம் சிம்பல் இது எல்லாமே இப்ப குடமுழுக்குக்கு அப்புறமாக இதை வச்சிருக்காங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. மருதமலை கோயில்னாலே ரொம்ப லட்சணமா இருக்கும். அதனுடைய ராஜகோபுரம் ரொம்ப ரொம்ப லட்சணமா இருக்கும். இப்ப அதுல ஒரு வேல் பொருத்திருக்காங்க சிவப்பு வண்ணத்துல. அது பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப ரம்யமா இருக்கு. மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு? இந்த வார்த்தையை கேட்டாலே எத்தனை பாரம் நம்ம மனசுல இருந்தாலும், எத்தனை கஷ்டங்களை நம்ம மனசு தாங்கிக்கிட்டு வந்தாலும் அப்படியே ஒரு நொடி வந்து அப்படியே ரொம்ப லகுவாகவே மாறிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அடிவாரத்துல இருந்து 2 பாதை போகும். ஒண்ணு ராஜகோபுரத்தினுடைய பாதை, லெப்ட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு பழைய பாதை. மேல வந்து ஷீட் போட்டிருப்பாங்க, மழை வெயில் படாம இருக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. இந்த படிக்கட்டுகளின் வழியாக நம்ம ஏறி போனோம் அப்படின்னோம்னா மருதமலையானுடைய மூலவர் சன்னதியை வந்து நம்ம பார்க்கலாம். ராஜகோபுரத்தின் வழியா போய் பாக்குறோம் அப்படின்னோம்னா
பாத்தீங்கன்னா இரண்டாவதாக நிறுவப்பட்ட அந்த முருகன் கோயிலை வந்து பார்க்கலாம். மருதமலைக்கு அப்படிங்கும்போது மூலவர் சன்னதி இந்த வழியா தான் போகணும். பொதுவா மருதமலைக்கு இந்த பாதை வழியாக ஏறி இறங்குறது ராஜபாதை வழியாக, ராஜகோபுரத்தின் பாதை வழியாக இறங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம மூலவர் சன்னதிக்கு தான் போக போறோம். இங்க வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்பீடா ஏறுவேன். ஏன்னா ரொம்ப பழக்கம் எனக்கு, இது அடிக்கடி வரக்கூடிய ஒரு கோயில். எப்பெல்லாம் மனசரியிலன்னு தோடுதோ அப்பெல்லாம் இங்க வந்து நான் ஓடி வந்துடுவேன். ரொம்ப ரம்மியமா நிம்மதியா இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா பொது தரிசனம், சிறப்பு தரிசனம்னு எப்பதான் இவங்களும் உருப்பட போறாங்கன்னு தெரியல. மக்களுக்கு, பக்தர்களுக்கு எதுக்கப்பா பொது தரிசனமும் சிறப்பு தரிசனமும்? எனக்கு பிடிக்காத ஒண்ணு. இருந்தாலும் எல்லா அறநிலையத்துறையிலையும் இதை வச்சிருக்காங்க. பக்தர்களுக்கு, கடவுளுக்கு வந்து எல்லா மக்களும் ஒண்ணுதான். இதுல என்ன சிறப்பு பொது அப்படின்னுட்டு. இப்ப பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல போனோம்னா நம்ம மூலவர் சன்னதியை போய் வணங்குறதுக்கான அந்த பாதைக்கு போகலாம். இங்க ஒரு நாகலிங்கம் மரம் இருக்கும். முடிஞ்சா கண்டுபிடிங்க, கமெண்ட் பண்ணுங்க எந்த இடத்துல அந்த நாகலிங்கம் மரம் இருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. அந்த நாகலிங்கம் மரம் நம்ம பாம்பாட்டி சித்தரோடு ரொம்ப நெருங்கின ஒரு தொடர்புடையது. அதே மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் மரமும் இருக்கும். அதையும் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எது நாகலிங்கம் மரமும் ஒரு பெரிய அறநெல்லிக்காய் மரமும் வந்து இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா காது குத்து எல்லாம் விசேஷங்களும் நடக்கும். என்னுடைய மகனாருக்கு கூட நான் இந்த கோயில்ல தான் மொட்டையடித்து காது குத்துனேன். அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இதுதான் மூலவர் சன்னதி. இங்க பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் வந்து பொறிச்சு வச்சிருப்பாங்க. நான் பெரும்பாலும் இங்க வந்து தியானத்துல உட்காரும் போது இங்க உட்காந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒரு 3 முறை வாய் விட்டு மனசார படிப்பேன். மனசு பாரம்லாம் ரொம்ப லகுவாகும். இங்க பாத்தீங்கன்னா அந்த தூண் வந்து பாத்தீங்கன்னா கொடிமரம் பாத்தீங்கன்னா கல்லுலயே வச்சிருப்பாங்க. மயிலும் கல்லால செதுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பலிபீடமும் கல்லாலேயே செதுக்கி வச்சிருப்பாங்க. இது வந்து மூலவர் சன்னதி. இப்ப கட்டப்பட்ட கோயிலுக்கு முன்னாடி மருதமலை ஆரம்ப காலத்துல வந்து இருந்த கொடிமரங்களும் பலிபீடங்களும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான மருதமலை கோயில். இதுதான் மூலவர் சன்னதி. இவரை பார்த்துட்டு தான் நம்ம அவரை வந்து பார்க்க போகணும். இங்க முருகன் வள்ளி தெய்வானையோடு நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. முதல்ல வந்து கல்ல சிலை இருந்தது. இப்ப ஏதோ வெள்ளியில வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. பூணூல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. புதிய புதிய மாற்றங்கள் வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது எதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பஞ்சமுக விநாயகர் அப்படின்னு. இந்த விநாயகரே பயங்கர வித்தியாசமா இருப்பாருங்க. இந்த விநாயகருக்கு பாத்தீங்கன்னா 5 முகங்கள் வந்து இருக்கும். 5 முகம் இருக்கிறதுனால இவர் வந்து பஞ்சமுக விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏப்பா 5 முகம் இருக்கிறது அதிசயமா அப்படின்னா இன்னொரு அதிசயம் இருக்குங்க. இந்த மரம் பாக்குறீங்க பாத்தீங்களா? இந்த மரத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இந்த ஒற்றை மரத்துல 5 மரங்கள் வந்து இருக்குதுங்க. ஆமாம், என்னென்ன மரம்னு முடிஞ்சா கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு மரம் கிடையாது, 5 மரங்கள் சேர்ந்த ஒற்றை மரம். இப்போ நம்ம மருதமலையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் என்ன அப்படின்னா இது வந்து பஞ்ச விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருட்சத்துக்கு அடியில இருக்கக்கூடிய விநாயகர் பஞ்சமுக விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்ச விருட்சம் அப்படின்னா எப்பயுமே ஒரு மரத்துக்கடியில தான் விநாயகர் இருப்பாங்க. குறிப்பாக அரச மரத்துக்கடியில இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய விநாயகர் இருக்கக்கூடிய இந்த மரம் பாத்தீங்கன்னா 5 மரங்கள் சேர்ந்தது. அது என்னன்னா அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கொரக்கட்டை. அதாவது அரச மரம், அத்தி மரம், வேப்ப மரம், வன்னி மரம், கொரக்கட்டை மரம், இப்படி 5 மரங்கள் சேர்ந்து ஒரே மரமாக இங்க இருக்குது. அதனால இது பஞ்ச விருட்சம்னு சொல்றாங்க. இந்த பஞ்ச விருட்சத்துக்கு அடியில இருக்கக்கூடிய விநாயகருக்கு பேரு பஞ்சமுக விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழகத்துல எத்தனையோ கோயில்களுக்கு ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்கும். மருதமலையில இந்த விநாயகருக்கு இந்த ஒரு சிறப்பு. 5 மரமும் சேர்ந்து ஒற்றை மரமாக காட்சி அளிக்கக்கூடிய ஒண்ணு. இந்த மரத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப பசுமையா, ரொம்ப அழகா, ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த மரம். இது முதல்ல ரொம்ப செழுமையா இருந்தது. இந்த அறப்பணிகள் காரணமா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே அரைக்கி விட்டுருக்காங்க. கரோகரா அந்த பக்தர்களுக்கெல்லாம் மோட்சம் கரோகரா. நாளைக்கு விசாகம் நட்சத்திரம் அப்படின்றதுனாலயே இன்னைக்கு கோயில்ல கூட்டம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. மாலை பொழுதுலதான் வந்தோம். அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒரு 3-4 மணி இருக்கும். இப்போ நல்ல கூட்டமாவே இருக்கு முருகன் தரிசனத்துக்காக. இப்ப நம்ம மூலவரை போய் பார்க்காம நம்ம போகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை கோயில். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த குகை கோயிலை கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க. ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். இது ரொம்ப பள்ளமா இருக்கும். பார்த்து இறங்கி போகணும். அதற்கான சரியான படிக்கட்டுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வயதானவர்கள் கொஞ்சம் கவனமா தான்
தான் ஏறணும் இறங்கணும். வயது இருக்கக்கூடியவங்க கூட கவனமா ஏறி இறங்கி போனோம்னா நல்லது. இந்த பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா சப்த கன்னிமார்களினுடைய கோயில் இருக்கும். இந்த கோயிலும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மஞ்சளால் நிரப்பி மஞ்சளாலே அலங்காரம் பண்ணி ஒரே மஞ்சேர்னு அழகா இருப்பாங்க இந்த சப்த கன்னிமார்கள். இந்த கோயிலையும் தரிசிச்சுட்டு இன்னும் கூட நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம இறங்கி போகணும் பாம்பாட்டி சித்தரை பாக்குறதுக்காக. பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து கட்டிடங்கள் கருங்கல்லாலேயே வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு சிற்றோடை வந்து ஓடும். அது வந்து கொஞ்சம் ஆபத்தா இருக்கும். ரொம்ப ரம்மியமான இடங்க இந்த பாம்பாட்டி சித்தரனுடைய குகை. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பாதுகாப்பா தான் அறநிலைத்துறை வச்சிருக்காங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சிற்றோடை தெரியுதுங்களா? இது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்றதுனால இங்க அதிசயமான மூலிகைகள், செடிகள், கொடிகள், மரங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த மரங்கள்லாம் எத்தனை நூற்றாண்டுகளை தாண்டி நிக்குதோ. ஆனா அதுங்களையெல்லாம் போய் நம்ம சும்மா குப்பை குளங்களை எல்லாம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் மக்கள் வந்து ஆலய தூய்மையை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். நம்ம ஒரு வழியா வந்துட்டோம், பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதாங்க இதனுடைய நுழைவாயிலேயே அவருடைய வரலாறு வந்து ஒரு பதாகையில எழுதி வச்சிருப்பாங்க. முன்னாடி பாம்பாட்டி சித்தரனுடைய குகை கோயில் இருக்கு. இங்க போய் சத்தம் போடாம ரொம்ப அமைதியா சாமி கும்பிட்டுட்டு தியானத்துல உட்கார்றதுன்னா உட்காரலாம் இந்த கோயில்ல. மருதமலையினுடைய இன்னொரு சிறப்பு இந்த பாம்பாட்டி சித்தரினுடைய குகை. இந்த பாம்பாட்டி சித்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கொங்கு மண்டலம், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவை மண்டலத்துல இருளர் இனத்தினை சார்ந்த ஒரு சிறுவன் இருந்திருக்காரு. அந்த சிறுவன் பேரு ஜோகி. இந்த ஜோகி எப்படிப்பட்டவர் அப்படின்னா இவரு மலை காடுகள்ல இருக்கக்கூடிய விஷம் மிகுந்த பாம்புகளை கையாள்றதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் தான் இந்த ஜோகி. இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த காடுகள்ல போயிட்டு பாம்புகள் எல்லாம் பிடிக்கிறது, அதுக்கு வந்து மகுடி ஊதி அதை வந்து தன்னுடைய வசியப்படுத்த, அதுக்கப்புறம் யாராவது பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மூலிகைகளை எல்லாமே வனப்பகுதிக்குள்ள போய் எடுத்துட்டு வந்து அந்த விஷமுறிவு கொடுத்து அவங்களை காப்பாத்துறது அப்படியா இருந்திருக்கிறாரு. இந்த ஜோகிக்கு என்ன ஒரு கெட்ட குணம் இருந்திருக்கு அப்படின்னா இந்த விஷத்தன்மை இருக்கக்கூடிய பாம்புகளை எல்லாம் புடிச்சு சும்மா தன் வசப்படுத்தி சும்மா அடிக்கிறது, துன்புறுத்துறது அப்படியே இருந்திருக்கிறாரு. பாம்பு அப்படின்னா இவர் ரொம்ப அசால்ட்டா கையாண்டிருக்கிறார். ஜோகிக்கு வந்து விஷம் நிறைந்த பாம்புகளோடு விளையாடுறதுல எந்த ஒரு பயமும் கிடையாது. அதனால மக்கள் இவனை பாம்பு பிடாரன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி நம்ம ஒரு குழந்தை வந்து அடங்கல அப்படின்னா அடங்கா பிடாரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஜோகிக்கு வந்து பாம்பு மேல எந்த ஒரு பயமும் இல்லாததுனால இவரை பாம்பு பிடாரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பாம்பு பிடிச்சு துன்புறுக்கிறது மட்டும் இல்ல, பாம்பு யாரையாவது கடிச்சிருச்சுன்னா அதற்கு தேவையான மூலிகைகளை எல்லாமே, இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல போயிட்டு அந்த மூலிகைகள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து மக்களுக்கு தேவையான வைத்தியத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ மக்களுக்கு இவரை பார்க்கும் போது ஒரே ஆச்சரியமா இருந்திருக்கு. இவன் என்னடா இவன் ஆட்டு விக்கிறது மாதிரி எல்லாம் பாம்பு ஆடுதேன்னு சொல்றதுனால இவருக்கு பாம்பாட்டி அப்படின்னு செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதாவது ஜோகி பாம்பு பிடாரனா இருந்து பாம்பு பிடாரன்ல இருந்து அவரு பாம்பாட்டியாக மாறி இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நிறைய சித்தர்கள், முனிவர்கள், அப்புறம் வைத்தியம் பாக்குறவங்க, அவங்களுக்கு தேவையான மூலிகைகள்ல பறிக்கிறதுக்காக இங்க அப்பப்ப வருவாங்க. இந்த ஜோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காடும் மலைகளும் அத்துப்படி, இங்க இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாமே அத்துப்படி. அப்படி இருக்கும்போது அங்க வந்திருக்கக்கூடிய சில வைத்தியர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பா இங்க வந்து ஒரு நாகம் இருக்கு, இந்த நாகம் பாத்தீங்கன்னா பல வருஷம் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த பல வருஷம் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நல்ல பாம்புக்கு தன்னுடைய விஷத்தை எல்லாமே மாத்தி ஒரு நாகமணியா அது தன்னோட தலையில வச்சிருக்கு. அது பார்த்தனா அமாவாசைக்கு மட்டும்தான் இந்த காட்டு பகுதியில வரும். இந்த மருதமலையில ஒரு நாகலிங்கம் மரம் இருக்கு. அந்த நாகலிங்கம் மரத்துக்கடியில தான் இந்த பாம்பு இருக்கு. இந்த பாம்பு அமாவாசைக்கு மட்டும்தான் வரும். அதனுடைய தலையில ஒரு மாணிக்க கல் இருக்கு. இது ரொம்ப விலை உயர்ந்தது. இது நமக்கு கிடைச்சதுன்னா நிறைய வைத்தியம் பார்க்கலாம், நிறைய உயிர்களை காப்பாத்தலாம். எப்படியாவது நீ அதை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துறியா, உனக்கு எத்தனை பணம் வேணும்னாலும் தர்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் சொல்ல, அதை நம்பி இந்த ஜோகி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு என்ன அவ்வளவுதானே, எனக்கு விஷப்பாம்புகள்லாம் ரொம்ப சும்மா அசால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமாவாசை அன்று இந்த மலைக்கு வந்து வந்திருக்காங்க. அவர் சொன்ன அந்த குறிப்பு படி அந்த நாகலிங்க மரத்துக்கடியில அவரு போய் பார்த்திருக்கிறாரு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை அப்படின்றதுனால அங்க ஒரு கும்மிருட்டு நிலவிட்டு இருக்கு. இவரும் ஒரு புதருக்கு பின்னாடி மறைஞ்சு பேசாம உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த வனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷ ஜந்துக்களும் இவருக்கு அத்துபடி அப்படின்றதுனால இவருடைய காலடி சத்தம் கேட்ட உடனே அது புற பதுங்கிருச்சு. ஏன்னா பார்த்தாதான் இந்த ஜோகி வந்து எல்லாத்தையும் புடிச்சு பயங்கரமா சித்திரவதைப்படுத்த ஆரம்பிச்சிடுவாரு. அதனால மற்ற பாம்புகள்லாம் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கு. இப்ப அந்த நாகமணி ஏந்திய அந்த நாகம் வந்து ஏதோ அந்த மரத்துக்கடியில கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு சின்ன வெளிச்சம் பட்டிருக்கு. இதை இந்த ஜோகி உட்கார்ந்து ரொம்ப கூர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஜோதியானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி ஒரு பெரிய ஒளியா
மாறி இருக்கு. அப்ப ஜோகிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவ்வளவு பெரிய ஒளியா இருக்கு, இவ்வளவு பெரிய அமாவாசை இரவுல இவ்வளவு பெரிய ஒளியா இருக்கு அப்படின்னு அதிசயமா பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் பயந்துட்டாரு. அந்த நேரத்துல பயங்கரமான ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கு. அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு இந்த ஜோகி ரொம்ப மிரண்டிருக்காரு. என்னடா இவ்வளவு பெரிய சத்தமா இருக்கு, அமானுஷ்யமான சத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்க இருந்து வந்தவர் ஒரு மனிதர் வந்து நின்றுக்கிறாரு. யாரப்பா இது இப்படி வந்து நின்றுக்க அப்படின்னு ஜோகி கேட்கும் போது அந்த மனிதன் சொல்லியிருக்கிறாரு, என்னப்பா ஏதாவது பயந்துட்டியா அப்படின்னு ஜோகி கேட்டிருக்காரு, நீ சிரிச்ச சிரிப்புல இந்த காடே பயந்திருக்கும், காடுல இருக்கிற அனைத்து மிருகங்களும் பயந்திருக்கும், நான் பயப்பட மாட்டேனா, யாருங்க நீங்க அப்படின்னு கேட்க இந்த முனிவர் வந்து சிரிச்சுட்டே சொல்லியிருக்கிறாரு, நான் யாருன்றது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த முனிவர். அதுக்கு நம்ம ஜோகி சொல்லியிருக்காரு, நடந்ததை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பாம்பு இருக்குதாமா, அதோட தலையில வந்து ஒரு நாகமணி இருக்குதாமா, அந்த நாகமணி வந்து எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடியதான், அந்த நாகமணி எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், நான் பாம்பு பார்த்துட்டேன், ஆனா நீங்க சிரிச்ச சிரிப்புல பாம்பு ஓடியே போயிருக்கும் போல இருக்கே, இன்னும் நான் எங்க போய் அந்த பாம்பை வந்து பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மறுபடியும் அந்த முனிவர் வந்து பயங்கரமா சிரிச்சுட்டு, ஏன்பா வாயில்லாத ஜீவனை இப்படி புடிச்சு வதம் பண்றியே, உனக்குள்ள இருக்கிற பாம்பு என்னன்றத நீ உணர்ந்திருக்கிறியா, அந்த பாம்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கிறியா, அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கிறியா, நீ யாரு அப்படின்றத நீ உணர்ந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இவர் என்னடா சம்பந்தமே இல்லாம சொல்றாரு அப்படின்னும் போது அவரை வந்து எடுத்துரைக்கிறாரு. இந்த நாகங்களை எல்லாமே வதை செய்யறது, சும்மா அதை போட்டு அடிச்சு துன்புறுத்துறது பண்றதெல்லாம் வந்து தப்பு. நமக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பை உணர்ந்து நம்ம வந்து நம்ம யார் அப்படின்றத உணர்ந்து ஆன்மீக பயணத்துல ஈடுபடணும் அப்படின்னு அந்த சித்தர் சொல்லியிருக்கிறாரு. சரி, இதையெல்லாம் சொல்றீங்களே, நீங்க யாரு அப்படின்னோடனே அப்பதான் அவர் தன்னுடைய உண்மையான முகத்தை காட்டியிருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் 18 சித்தர்களுள் ஒருவரான சட்டைநாதர் அப்படின்ற முனிவர் தான் நம்ம பாம்பாட்டி சித்தருக்கு குருவாக இருந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய, அதாவது நம்ம முதுகு தண்டத்திலிருந்து உச்சி தலைக்கு ஏறக்கூடிய குண்டலினி சக்தி அப்படின்ற ஒரு சக்தியை மனித உடம்பில் இருக்கக்கூடிய பாம்பு நாகங்கள் பின்னி பிணைந்து இருக்கும் இல்லையா, அந்த குண்டலினி சக்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கு. அதனை வந்து தூண்டி அதனை எழுப்பி ஆன்மீகத்தை உணர்ந்து நம்ம யாரு, எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே உணரணும். இனிமே பாம்பாட்டியாக இருந்த நீ இனிமே பாம்பாட்டி சித்தர் அப்படின்ற பெயரால இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் அழைக்கப்படுவாய் அப்படின்னு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த கலையையும் அவருக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாரு. இதனை தொடர்ந்து ஆமா, அவர் பண்ண அந்த தவறை உணர்ந்து தனக்குள் இருக்கக்கூடிய பாம்பை எப்படி அடக்கி ஆள்வது அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணிருக்காரு, தவத்துல ஈடுபட்டிருக்காரு. அப்படி தவத்துல இருந்த குகை தான் இந்த குகை. இந்த குகை பாத்தீங்கன்னா, இந்த குகைக்குள்ள ஒரு பாறையானது அப்படியே ஷார்ட் பாம்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்படி தவம் இருக்கும்போது நம்ம எம்பெருமான் முருகப்பெருமான் வந்து பாம்பு உருவத்துல வந்து பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி கொடுத்ததாக இங்க வந்து தல வரலாறு வந்து சொல்லுதுங்க. இப்பயும் அந்த குகைக்குள்ள போனோம்னா நம்ம பாம்பாட்டி சித்தர் இருப்பாரு. ஒரு மிகப்பெரிய பாறை வந்து பாம்பு வடிவத்திலேயே இருக்கும். பாம்பாட்டி சித்தரினுடைய வலது கரத்துல அந்த மகுடி இருக்கும், இடது கரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடி இருக்கும். இது வந்து அந்த பாம்பை தன்னுடைய மகுடி மூலமா ஊதி ஊதி மயக்க வச்சிருப்பாரு. அந்த பாம்பை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த தடி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மருதமலையினுடைய மிகப்பெரிய சிறப்பு பாம்பாட்டி சித்தருக்கு முருகனே வந்து அருள் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க முருகனுக்கு அபிஷேகம் முடிஞ்சோடனே நம்ம பாம்பாட்டி சித்தருக்கும் அபிஷேகம் நடக்கும். இன்னைக்கும் சித்தர்கள் பாம்பு வடிவத்துல, இந்த பாம்பாட்டி சித்தர் பாம்பு வடிவத்துல இங்க இந்த மலை கோயில்கள்ல சுத்தி வர்றாங்க. இன்னைக்கும் முருகனுக்கு பாம்பாட்டி சித்தர் இந்த குகை வழியாக முருகப்பெருமானினுடைய கருவறைக்கு சென்று வணங்கி வர்றாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. பாம்பாட்டி சித்தருடைய அவர் தவம் செய்த குகை தான் இது. அவருடைய ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படின்னா சங்கரன் கோயில்ல அமைஞ்சிருக்கு. இது அவர் தவம் செய்த குகை. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பாத்தீங்கன்னா கோயில்ல அங்கங்க நிறைய இடங்கள்ல வச்சிருப்பாங்க. பக்தர்கள் குடிக்கிறதுக்காக எங்கேயும் அலைய வேண்டாம். தண்ணீர் வந்து அந்தந்த இடத்துல நமக்கு தேவையான தண்ணீர் இருக்கும். இதுதான் கோயிலினுடைய உள்புற அமைப்பு. எந்தெந்த மாதிரியான கோயில்கள் சுத்தி சுத்தி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க பார்க்கலாம். இது என்னன்னு தெரியுதுங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா மருதமலை அப்படின்னு பெயர் வர்றதுக்கு காரணமாக இருந்த மரம். ஆமாங்க, மருத மரத்தை தான் சொல்றேன். இதுதாங்க மருத மரம். இதுதான் இந்த கோயிலினுடைய தல விருட்சம். ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு விருட்சம் இருக்கும். அதை வந்து தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மரத்தின் பெயராலதான் பெரும்பாலும் கடவுள்கள் வந்து வணங்கப்படுவாங்க. இது நம்ம முன்னோர்கள் மரங்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கூட செஞ்சு வச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு உண்டு. அப்படி அந்த வகையில மருதமலைக்கு எப்படி மருதமலை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த பகுதியில மருத மரங்கள் வந்து அதிகமாக இருக்கும். மருத மரம்ன்றது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மரத்துக்கு பேரு தான் மருத மரம். இந்த மரம் அதிகமாக இருக்கக்கூடிய வனப்பகுதி அப்படின்றதுனால இந்த கோயிலுக்கு மருதமலை அப்படின்ற பேர் வந்ததுங்க. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வண்ணத்தமிழின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முருகனினுடைய 7ஆம் படை வீடான மருதமலையில தாங்க இருக்கோம். இந்த மருதமலை எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்ல காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரியாக ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. இது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முருகனுடைய கோயிலுங்க. இந்த கோயிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் 2 வரலாற்று சம்பவங்களோடு தொடர்புடையது. ஒண்ணு என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்ட சூரபத்மனோடு தொடர்புடையது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரபத்மனுடைய தொல்லை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாருமே முருகன் கிட்ட வந்து கோரிக்கை வைத்த இடமாக மருதமலையை வந்து பார்க்கப்படுகிறது. இது நம்ம அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகழ் பாடல்ல பாடியிருக்கிறாரு. 2வது வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாம்பாட்டி சித்தரான இடமும் இதுதாங்க. பாம்பாட்டி சித்தருக்கு 18 சித்தர்கள்ல ஒருத்தரான சட்டைநாதர் தான் குருவாக இருந்து இங்க பாம்பாட்டி சித்தராக உருவாக்கி இருக்கிறாரு. ஆக 18 சித்தர்கள்ல 2 சித்தர்கள் இங்கு வந்து உலா வந்து போன இடமாக இது கருதப்படுகிறது. இந்த மருதமலையினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இந்த கோவை மாவட்டத்துல சிவன் சக்தி அவர்களுடைய மகன் முருகனாக இந்த கோயில் பார்க்கப்படுகிறது. உதாரணத்துக்கு சிவனாக இங்க வெள்ளையங்கிரி ஆண்டவருடைய மலை சிவனாகவும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய நீலிமலை பார்வதியாகவும், இடையில இருக்கக்கூடிய இந்த மருதமலை வந்து முருகனாகவும் பார்க்கப்படுகிறது. நம்ம தூரத்துல இருந்து பார்த்தோம்னா இந்த மலை வந்து திரிசூலம் மாதிரி இருக்கும். வெள்ளையங்கிரி ஆண்டவருடைய மலை நீலிமலை, இடையில வந்து முருகனுடைய மருதமலையாக இருக்கும். அது இந்த மலையினுடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு. எப்பயுமே நம்ம தமிழர்களுக்கு ஒரு சிறப்பு, ஒரு பெயர் காரணம் வந்து எப்பயுமே கொடுத்திருப்பாங்க. மருதாச்சல மூர்த்தி அப்படின்னா என்னன்னா, மருத மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம் மருதம். ஜலம் அப்படின்னா இங்க ஒரு தீர்த்தம் இருக்குது, அது வந்து மருத ஜலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊற்றுக்கு பேரு மருத ஊற்று. சோ மருத ஜலத்துக்கு சொந்தமானவன், தலைவன், இறைவன் அப்படின்றதுனால மருதாச்சல மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய முருகனுக்கு பெயர் வந்தது. இந்த மருதமலையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க 2 விதத்துல வரலாம். ஒண்ணு நீங்க படிக்கட்டுகள் வழியாக நீங்க ஏறி வரலாம், இன்னொன்னு தார் சாலை வழியாகவும் இந்த மலை ஏறி வரலாம். இதுக்கு அறநிலைத்துறை சார்பாக நமக்கு ஒரு பேருந்துக்கு ஒரு நபருக்கு 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. இங்க யானைகள் மற்றும் வனவிலங்குகளினுடைய நடமாட்டம் இருக்கிறதுனால 6 மணிக்கு மேலதான், காலையில 6 மணிக்கு மேலதான் இங்க தரிசனத்துக்கு அனுமதி உண்டு. அதே மாதிரி மாலை 5:30க்கு மேல யாரையுமே மலை ஏற விடுறது இல்ல. குறிப்பா கால்நடை மூலமாக படிக்கட்டுகளின் வழியாக ஏறுறதுக்கு இங்க அனுமதி கிடையாது. கார்கள்ல 4 சக்கர வாகனத்துல வரலாம். 2 சக்கர வாகனத்திற்கும் 5 மணிக்கு மேல இங்க அனுமதி கிடையாதுங்க. அதுக்கு பதிலா நம்ம அறநிலையத்துறை சார்பாக இருக்கக்கூடிய பேருந்துகள்ல வந்து நம்ம வந்து செல்லலாம். இந்த இடம் எப்படி இருக்கும்னா, எப்பயாவது உங்களுக்கு மனசு பாரமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த மருதமலைக்கு நீங்க வந்து மருதாச்சலனை நீங்க மனசார நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய மனபாரம் இறங்கும். இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 18 படிக்கட்டுகள் இருக்கு, தான் தோன்றி விநாயகர் இருக்காங்க, பாம்பாட்டி சித்தரினுடைய குகை கோயில் இருக்கு, அப்புறம் பஞ்சமுக விநாயகர் இருக்காங்க. அந்த பஞ்சமுக விநாயகர் இருக்கக்கூடிய அந்த மரம் பஞ்சவிருட்சம்ன்றது ரொம்ப சிறப்பானது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய கருவறையில இருக்கக்கூடிய அந்த முருகன் வந்து யாரால நிறுவப்பட்டதுன்னா, பாம்பாட்டி சித்தர்னால வடிவமைக்கப்பட்ட முருகன் தான் இப்ப இருக்கிற புதுக்கோயில்ல இருக்கக்கூடியது. இது இந்த முருகன் கோயில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மூலவர் சன்னதி வந்து இருக்குது. அது வந்து அந்த பக்கம் இருக்கு. இந்த மூலவர் சன்னதி எல்லா கோயில்களையும் பெரும்பாலும் முருகன் கோயில்ல யாராவது பிரதிஷ்டை செஞ்சுதான் வைப்பாங்க. ஆனா மருதமலையில மட்டும் அந்த முருகன் கோயில் சுயம்புவாக வெளிப்படுகிறார். அங்க இருக்கக்கூடிய முருகன் வள்ளி தெய்வானையோடு காட்சி அளிக்கிறாங்க. அங்க இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, முருகன் இருப்பாரு, முருகனை விட வள்ளி கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க, வள்ளியை விட கொஞ்சம் உயரம் வந்து கம்மியாக தெய்வானை வந்து இருப்பாங்க. இவங்க ஒரு சுயம்புவாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரே தலம் இந்த மருதமலை தாங்க. மருதாச்சலன் இருக்க மனக்கவலை எதற்கு?
எப்பயாவது உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லை அப்படின்னா இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த இதமும் இந்த இதமான காற்றினுடைய சுகமும் அப்பன் முருகனினுடைய அருளும் உங்களுக்கு கைவரப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியா மன நிம்மதியோடு அமைதியா போவீங்க. இங்க இருக்கக்கூடிய பட்டீஸ்வரன் ஆகட்டும், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மங்கள அம்பிகை ஆகட்டும், அதே மாதிரி நவகிரகங்கள் இருக்காங்க, எம்பெருமான் பெருமாள் இருக்கிறாரு, நம்ம பஞ்சமுக விநாயகர் இருக்காரு, கீழே தான் தோன்றி விநாயகர் இருக்காங்க, குளம்படி இருக்கு, 18ஆம் படி கருப்பு இருக்காங்க, அதே மாதிரி இடுமன் சன்னதி இருக்கு. இங்க வந்து நம்ம சுத்தி சுத்தி பாக்குறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. உண்மையாவே எனக்கு எப்பெல்லாம் மனசு சரியில்லைன்னு தோணுதோ, எல்லாருமே மனசு சரியில்லைன்னா எல்லாம் அம்மா வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அது மாதிரி எனக்கு எப்பெல்லாம் மனசு சரியில்லையோ எங்க அப்பா வீட்டுக்கு இங்க நான் வந்துருவேன், மனசார உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவேன். அந்த பிரார்த்தனை ஒருபோதும் எனக்கு கைவிடப்பட்டதே இல்லை. நான் வைத்த அத்துணை பிரார்த்தனைகளும் இங்க அப்பன் முருகன் எனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்களாகட்டும், பெரும்பாலும் கோவை மக்கள் இங்க வந்து நீங்க விசிட் பண்ணிருப்பீங்க. வேற ஊர்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஆறுபடைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அங்க போய் பாக்குறோமோ, அதே மாதிரி முருகனுடைய 7ஆம் படை வீடான இந்த கோயிலுக்கும் வந்து தரிசனம் செய்யுங்க. நிச்சயமா உங்க மனசுலயும் உங்களுடைய குடும்பத்திலயும் உங்க வாழ்க்கையிலயும் ஒரு மாற்றம் நிகழும். இங்க காலையில பாத்தீங்கன்னா பிரசாதமா பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க. மதியம் பாத்தீங்கன்னா என்னது மிளகு சோறு அப்படின்னு கொடுப்பாங்க. சாயந்தரம் பாத்தீங்கன்னா புளியோதரை கொடுப்பாங்க. ஏன்னா நான் அடிக்கடி இங்க வர்றதுனால இங்க என்னென்ன பிரசாதங்கள் கொடுக்குறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். முடிஞ்சா இந்த கோயிலுக்கு வந்து எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்க. உங்களுடைய இல்லமும் உள்ளமும் தூய்மையாகும். நன்றி. கோயிலுக்கு குடமுழுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் ரொம்ப நேர்த்தியா அழகா பண்ணியிருக்காங்க. அந்த ஒற்றை தென்னை மரம் இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளோ அழகுங்க. இந்த கோயிலுக்கு இந்த ராஜகோபுரத்துக்கும் அந்த ஒற்றை தென்னை மரத்துக்கும் அங்க வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு கொடி மரத்துக்கும் அவ்வளோ அழகா இருக்கும். இந்த கட்டிடங்கள் எல்லாமே இப்போ புதுசா வந்து புறணமைச்சிருக்காங்க. இங்கதான் தங்க தேர் வந்து நிற்கும். அந்த அதுக்கு அடுத்த பில்டிங்ல வந்து தங்க தேர் நிற்கும். அந்த தைப்பூசத்திற்கு எல்லாமே தேர் வந்து இங்க வலம் வரும். இது பக்தர்களினுடைய பொது தரிசனத்துக்காக மத்த கோயில்கள் போட்டது மாதிரி இப்ப இங்கேயும் வந்து போட்டுட்டாங்க. வந்து மருதமலையான சும்மா நம்ம நம்ம ரொம்ப நெருங்கினவர், ரொம்ப சொந்தக்காரர் மாதிரி வந்து பார்த்துட்டு போகலாம். இப்ப எல்லாத்துக்குமே கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கு. மக்களினுடைய கூட்டம் அதிகமா வர்றதுனால அறநிலையத்துறை இந்த மாதிரி பண்றாங்க. இந்த மண்டபங்கள் பாத்தீங்கன்னா இந்த மண்டபம் வரைக்கும் இருந்தது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதிதாக கட்டப்பட்ட மண்டபங்கள். இது கட்டினதுனால பரவாயில்ல, மக்கள் எல்லாருமே முருகனை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியா ரிலாக்ஸா அவனை நினைச்சு உட்கார்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. ரொம்ப அழகா இந்த கட்டடங்களை எல்லாமே இப்ப செஞ்சு முடிச்சிருக்காங்க. குடமுழுக்குக்கு முன்னாடியே இந்த பணிகள் எல்லாமே பூர்த்தி ஆயிருக்கு. எத்தனையோ தொழிலாளர்கள், எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ கட்டிட கலைஞர்கள் இந்த திருப்பணிக்காக அவங்களுடைய சிறப்பான தொண்டை எல்லாமே கொடுத்திருக்காங்க. இங்க வரக்கூடிய மக்கள் எல்லாருமே முருகனை நினைப்போம். இதற்காக வேலை செய்த அந்த மக்களையும் நினைத்து இந்த கோயிலினுடைய தூய்மையை தொடர்ந்து நம்ம வந்து முன்னெடுத்து எடுத்து போகணும். இப்ப நவகிரகங்கள் எல்லாம் முன்னாடி இருந்தாங்க. இப்ப இந்த மண்டபத்துக்கு முன்னாடியாக பின்னாடி தள்ளி வச்சுட்டாங்க. இந்த யானை இருக்கு பாத்தீங்கன்னா, இவரெல்லாம் வந்து பழைய காலத்து ஆளுங்க, அன்னைக்கு இருந்து இருக்காங்க. அதே மாதிரி இந்த கல்மரம், கொடிமரமும் வந்து பழைய காலத்து ஆளுதாங்க. இவங்களெல்லாம் தூக்கி அப்படியே கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டாங்க. முன்னாடி இருந்தாங்க, இப்போ அந்த மண்டபத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. இதாங்க நம்ம பழைய முருகன். நம்ம மயில் மேல அப்படியே வேல் வச்சு இருக்காங்க. இப்ப அந்த தங்க கொடிமரம் வந்து இப்போ நிறுவப்பட்ட மரம்ங்க. இருந்தது அந்த கல்மரம் தான் இருந்தது. இப்போ குடமுழுக்கு காரணமாக இந்த திருப்பணிகள்லாம் நடந்திருக்கு. இது நம்ம ராஜகோபுரத்துல இருக்கக்கூடிய அந்த ராஜ நிலை கதவு. எவ்வளவு கம்பீரமா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன். எத்தனையோ அதை பார்த்திருக்கோம். ஆனா இந்த கோபுரம் வந்து ரொம்ப கம்பீரமா இருக்கும். இப்ப நம்ம ராஜகோபுரத்துல இருந்து வெளியில வந்தோம்னு பார்த்தோம்னா, வெளியில வந்தோடனே லெப்ட் அண்ட் ரைட் சைட்ல 2 பக்கமே இந்த மாதிரியான பிரசாதங்கள் வந்து வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. பொதுவா கோயில்கள்ல வந்து பிரசாதம் இலவசமாகத்தான் கொடுக்கணும். பக்தர்கள் நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிரசாதம் இந்த கோயிலையும் உங்களுக்கு இலவசமா கொடுப்பாங்க. என்ன இதுக்கடுத்து அடுத்த படிக்கட்டுல இறங்கி வந்தீங்கன்னா பிரசாதம் இலவசமாக கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா சார்ஜ் பண்றாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கிக்கலாம், இல்லைன்னா இலவசமாக கீழேயே கொடுக்குறாங்க, அங்கேயும் நீங்க வாங்கிக்கலாம். எப்பயுமே நான் வந்து வாங்குறது உண்டுங்க. இப்ப நம்ம ஒரு வழியா தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு கீழே அடிவாரத்துக்குள்ள கோயிலினுடைய அடிப்பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ மணி 6 மணி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா முருகனுடைய வேல் அழகா இருக்கும். அங்கிருந்து பார்த்தோம்னா நாளைக்கு பௌர்ணமி, நிலா ரொம்ப அழகா பிரகாசமா இருக்கு. இன்னும் இரவு ஆக ஆக இந்த மலை அப்படி ஒரு ஜாலம் காட்டுங்க. அப்படி ஒரு அழகா இந்த மலை ஜாலம் காட்டும். இங்க இருந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் சிட்டியில பெரும்பாலான சிட்டி அப்படியே தெரியும், நல்ல ஒளி மிகுந்து காணப்படும்.
இன்றைக்கு எங்களுடைய ஆலய தரிசனம் ரொம்ப சிறப்பாகவே நிறைவடைந்தது. எல்லா தெய்வங்களையும் ஒருத்தர விடாம போய் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்க எப்படி ஏறி போனோமோ அதே மாதிரி எங்களுடைய டூ வீலர்ல அதே மாதிரி இறங்கி போறோம். எப்படி ஏறுற பயணம் ரொம்ப அழகா இருக்குமோ அதே மாதிரி இறங்கி போகும்போதும் அதனுடைய பயணம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். போகும்போது கொஞ்சம் கவனமாக தாங்க போகணும். நம்ம கணேசன் எங்கேயாவது இடையில தட்டுப்பட்டாலும் தட்டுப்படலாம். அவர் அடிக்கடி அவங்க தம்பியை பாக்குறதுக்காக வருவாரு. அதனால கொஞ்சம் கவனத்தோடு டூ வீலரை வந்து கையாளுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வழியாக இறைவனை தரிசனம் பண்ணி நம்ம கீழே அடிவாரத்துக்கு போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் மக்கள் மட்டுமல்ல, மற்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கண்டிப்பா மருதமலைக்கு வந்தீங்கன்னா மருதமலையோட மட்டும் இல்ல, சுத்தி இருக்கக்கூடிய எத்தனை சிறப்பம்சங்கள் சொன்னோமோ அத்தனை விஷயங்களையும் இங்க நீங்க பார்த்துட்டு அவங்களையெல்லாம் வணங்கிட்டு போங்க. உண்மையாவே உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்ல விதமான மாற்றம் வந்து நிகழும். இப்ப நம்ம கீழே அடிவாரத்துக்கு வந்துட்டோம். அடிவாரத்துக்கு வந்தோம்னா இதோ பாத்தீங்கன்னா அடுத்த பஸ் வந்து எல்லாமே தயார் நிலையில இருக்கும் பக்தர்கள் மேல ஏத்திட்டு போறதுக்கு. இதுதான் நுழைவாயில். இந்த நுழைவாயில் வழியாத்தான் நம்ம வெளியேறணும். எக்ஸிட் ஒரு வழியா கோயில் முடிச்சு வெளியில வந்துட்டோம். ஆலமரம் நம்ம அன்புடன் வெளியேற்றுகிறது. இங்க கீழே இருக்கக்கூடிய கடைகள்ல பஞ்சாமிர்தம், இளந்த வடை, இளந்த பழம், 80s கிட்ஸ் யூஸ் பண்ண எல்லா தின்பண்டங்களும் கிடைக்கும். இங்க என்னென்ன வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பழனி அளவு இல்லை அப்படின்னாலும் இந்த பஞ்சாமிர்தம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மீண்டும் நம்ம இன்னொரு திருத்தலத்தோடு சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வண்ணத்தமிழ்.